நடிகர் சாய்தீனா உண்மையாகவே சென்னை மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஹீரோ. குறிப்பாக பட்டியல் சமுதாயத்துக்கு அவர் பெரிய ஹீரோவாக திகழ்கிறார். காரணம் 34 வருடங்களாக இருந்த அம்பேத்கர் சிலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து நின்று இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன்னா, அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பெரிய பணக்கார பெரிய வணிக வளாகம் வருது. அதுக்காக இந்த சிலையை இவங்க அகற்ற பார்க்குறாங்க. இந்த மக்களுக்காக போராடுறேன். குறிப்பாக பத்திரிகைகள் நீங்கள் கேள்வி கேட்கணும், நீங்கள் யாரும் கேள்வி கேட்கலாம், நான் கேள்வி கேட்குறேன். அப்போது என் சமுதாயம் எங்கே போனாலும் அடிபட வேண்டுமா? சென்னையில் சென்ட்ரலில் இருந்த என் மக்களை கொண்டு போயிட்டு கண்டகரில் போட்டாங்க. அங்கேருந்து சென்னைக்குள்ளே வந்து பல இடங்களில் வேலை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், காலையில் சாயந்தரம் 2 மணி நேரம், 4 மணி நேரம் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் முன்னேறவர்கள் தூக்கி அங்கே போட்டதுனால எனக்கு என்ன தொழில் பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடி போயிட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. அப்போ தொடர்ந்து இந்த பட்டியல் சமூகத்துக்கு ஏன் இவ்வளோ நீங்கள் அழுத்தம் தரீங்க, இவ்வளோ வன்மத்தை நீங்கள் பண்ணுறீங்க? எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களை பாதுகாப்பாகவும் நிம்மதியாக வாழ விடலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனக்குமுறலை சாய்தீன் அவர்கள் கொட்டிக்கிறார். இது தான் சொல்ல வரேன். பட்டியல் சமுதாயத்துக்கு உண்மையான ஹீரோ வந்து அவர் சாய்தீன் அவர்கள் தான். இதெல்லாம் பார்த்து ரஞ்சித் அவர்களோ மாரி செல்வராஜ் அவர்களோ வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ரஞ்சித் அவர்கள் சரப்பேட்டை பிரமுகரில் எம்ஜிஆர் ரசிகரை முட்டி போட்டு எம்ஜிஆரையும் முட்டி போட்ட மாதிரி திமுக கட்சி கரவெட்டு கட்டிய பசுபதி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாரி செல்வராஜ் மாமன்னன் படம் திந்தமிழ் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வட தமிழகத்தில் சேலத்தில் அது உதயநிதி ஸ்டாலினை வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிக்கிறாங்க, தூக்கி நிற்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த பட்டியல் சமுதாயத்தை வஞ்சிக்கிறது என்பதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பட்டியல் சமுதாயமே புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே சாய்தீனா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய ஹீரோவாக நீங்கள் வாங்க.